முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிக்கும் நோக்கில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஜெனரலை விடுவிக்கும் மக்கள் இயக்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஹனுமா பொன்சேகா இந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தம்பரா மிலித்தேரர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் இந்த இயக்கத்தின் ஏற்பாட்டாளர்களாக செயற்படுகின்றனர். இந்த நாட்டில் அவரை நேசிப்போர் மாத்திரமல்ல, ஜனநாயகத்தை மதிக்கும் அனைவரையும் இதனுடன் இணைத்துக் கொள்வோம். இதற்கு பின்னர் எவரும் அரசியல் கைதிகளாக சிறைப்பிடிக்கப்படக்கூடாது. அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த நோக்கிலேயே இவ்வமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜெனரலை விடுவிப்பதற்கான தேசிய இயக்கத்தின் போராட்டங்களை பல்வேறு விதங்களில் உங்களால் கண்டுகொள்ள முடியும். சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சர்வதேச மட்டத்திலும் உள்நாட்டிலும் விடுக்கப்படும் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை தேசிய இயக்கம் என்ற ரீதியில் நாம் முன்னெடுக்க உள்ளோம். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அனுராதபுரம் நகரில் வீதி கட்டமைப்பை சீர்திருத்துவது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டது. கண்காட்சியின் காரணமாக பிரதேச மக்களின் அன்றாட வாழ்வும் மேம்படும் என அதிகம் பேசப்பட்டது. எனினும் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி நிறைவடைந்துள்ள போதும் பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் இன்னும் நிறைவு பெறாமை கவலைக்குரிய விடயமாகும். அனுராதபுரம் நவரக்குளம் வீதியிலிருந்து உணகாஸ்வெவ வரையான இந்த வீதி புனரமைப்பு திட்டங்களில் உள்வாங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் பாரிய அபிவிருத்தி ஏற்படும் என நாம் எதிர்பார்த்திருந்தோம். கண்காட்சி நிறைவடைந்துள்ள நிலையில் வீதி புனரமைப்புக்காக கொண்டு வந்த பொருட்களை கூட இங்கிருந்து எடுத்துச் செல்கின்றனர். இந்த வீதியின் புனரமைப்பு பணிகள் கடந்த வருடம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதிக்கு காப்பற்றிடுவதற்காக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு 25 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தது. நிர்மாண பணிகளை பொறுப்பேற்ற தனியார் ஒப்பந்தக்காரர்கள் தமக்கு போதுமான அளவு நிதி கிடைக்கவில்லை என தெரிவித்து 2 மாதங்களுக்கு முன்னரே தமது செயற்பாடுகளை இடைநிறுத்தியிருந்தனர். இதேவேளை இந்த வீதியின் புனரமைப்பு பணிகளுக்காக கொண்டு வரப்பட்ட பொருட்கள் மற்றும் ஒரு வீதியின் புனரமைப்பு பணிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்த மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர். இந்த விடயம் தொடர்பாக வடமத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதான பொறியியலாளரிடம் வினவிய போது அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என குறிப்பிட்டார். நாம் ஒவ்வொருவரிடமும் இந்த விடயம் தொடர்பாக கேட்டோம். எனினும் ஒருவருக்கு ஒருவர் வேறுபட்ட கருத்துக்களையே தெரிவிக்கின்றனர். புனரமைப்பு பணிகளை பொறுப்பேற்றிருந்த ஒப்பந்தக்காரரிடம் கேட்டால் தமக்கு போதுமான அளவு நிதி கிடைக்கவில்லை என கூறுகின்றார். தமது பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கடந்த வருடம் அரசு அதிகாரிகளுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தியிருந்தார். பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இடம் போதுமான அளவு நிதி காணப்படுகின்றது. அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. தரமான விதத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து பொருளாதார வியூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கிராமங்களில் உள்ள வீதிகளையும் மிக சிறந்த முறையில் புனரமைக்க முடியும். தயவு செய்து அவ்வாறு குன்றம் குழியுமாக காணப்படும் வீதிகள் இருப்பின் அவற்றை செப்பனிட்டு கொடுங்கள். ඒ අභිමානයේ ගමේ පාර අභිමානවත් පාරක් බවට පත් කරගන්න මේ කරුණා කළා මේ පාරවල් ටික අඩුපාඩුවක් කොහොම හරි තියෙනවා නම් මේ සකස් කරලා දෙන්න. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரின் இந்த வேண்டுகோள்களை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் செவிமடுக்காமல் செயற்படுகின்றமை மக்களை துயரத்துக்குள்ளாக்கும் விடயம் அல்லவா? மக்களை ஏமாற்றி மேற்கொள்ளப்படும் இவ்வாறான போலி நடவடிக்கைகள் தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டியது யார்? பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பதுளையில் இன்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கட்சி தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டுவதற்காக பதுளை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். கட்சி தலைமையகம் மீது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புபட்ட வீடியோ காட்சிகளை இங்கு ஒளிபரப்பிய போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.
கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நாளை மாலை 4 மணிக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாக உள்ளதோடு அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை இடம்பெற்று திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. இந்தியாவிலிருந்து திருவிழாவில் பங்கு பெற்றுவதற்காக வருகை தரவுள்ள பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்டுள்ளதாக நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய பரிபாலகருமான அருள் திரு ஆண்டன் அமலராஜ் அடிகளார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நாளை ஆரம்பமாக உள்ள திருவிழாவில் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையைச் சேர்ந்த பக்தர்களுக்கான படகு சேவைகள் குறிக்கட்டுவான், மண்கும்பன், குருநகர் ஆகிய துறைமுகங்களிலிருந்து ஆரம்பமாகும் என அருள் திரு ஆண்டன் அமலராஜ் அடிகளார் குறிப்பிட்டார். திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருள் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அடிகளாரும் திண்டுக்கல் மறைமாவட்ட குறு முதல்வரும் ஒப்புக் கொடுக்க உள்ளனர். புனித அந்தோனியாரின் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக கச்சத்தீவில் கூடும் அனைத்து பக்தர்களுக்குமான உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் பரிபாலகர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அதனை அண்மித்த கடலில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கச்சத்தீவுக்கு சுமார் 4300 பக்தர்கள் வரவுள்ளதாகவும் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பாதை வழியாக மாத்திரமே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதிவு செய்யாமல் திருவிழாவுக்கு செல்லும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என இந்திய போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் சன் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சிங்கள மொழி வானொலி வரலாற்றில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்திய எமது சகோதர வானொலி சேவையான சிரச FM இன்று தனது 18வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. 1994ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சிரச FM இலங்கை வானொலி சேவையில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியது. அன்று முதல் அனைவரையும் வெகுவாக கவர்ந்த சிரச FM புதிய அனுபவங்களை வழங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நேயர்களிடம் பிரபலமடைந்தது. 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்ச்சிகள் டெபானாமையில் உள்ள MTV MBC கலையகத்தில் இன்று நடைபெற்றன. சிரச FM பூத்தலய நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தின் வெற்றியாளர்களுக்கு இதன்போது பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதன்போது முச்சக்கர வண்டிகள், கையடக்க தொலைபேசிகள், சலவை இயந்திரம், தொலைக்காட்சி, மடிக்கணினி மற்றும் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பெறுமதியான பரிசுகள் 108 வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. අවුරුදු 20කට ඉස්සර ලංකාවේ රේඩියෝ ඉන්ඩස්ට්‍රි එකේ අලුත් වෙනසක් 20 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் வானொலி வரலாற்றில் புதிய பரிணாமத்தை ஆரம்பித்தது. அந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல சிரச FM நடவடிக்கை எடுத்தது. மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை சிரச அறிந்து அவற்றை நிகழ்ச்சிகள் மூலம் வழங்கியது. அதனாலேயே இன்றும் ரேடியோ என்றால் சிரச FM என்ற நாமத்தை எமக்கு அவர்கள் வழங்கியுள்ளனர். අපේ ජනතාව රේඩියෝ නම් සිරස FM කියලා නාමයක් සිරස FM එකට දීලා තියෙනවා. දේශපාලඥයෝ කරන්න බැහැ කියපු அரசியல்வாதிகளால் முன்னெடுக்க முடியாது என கூறிய பல விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்துள்ளோம். இன்று குருநாகலில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்தில் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். கடந்த 6 வருடங்களாக மாதாந்த LMRB நிரப்படுத்தலில் எங்களை முதலிடத்தில் வைத்திருக்கின்றீர்கள். அத்துடன் LMRBயின் NMS தரவுகளின் பிரகாரம் வருடாந்தம் நாடு முழுவதுமான நிரப்படுத்தலில் எங்களை முதல் தரத்தில் வைத்திருக்கின்றீர்கள். சிரச FM நேயர்களுக்காக இன்று மாலை முதல் நள்ளிரவு வரை தெபானாமையில் உள்ள சிரச கலையகத்தில் நாட்டின் பிரபல பாடகர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகின்றது. திம்பிரிகாசியாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அமரர் ஜெனரல் ரஞ்சன் விஜயரத்னவின் உருவச்சிலைக்கு இன்றைய தினம் அரசியல்வாதிகள் சிலர் மலரஞ்சலி செலுத்தினார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட சிலர் ரஞ்சன் விஜயரத்னவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். முன்னாள் அமைச்சர் RAD சிறிசேனவும் ஜெனரல் ரஞ்சன் விஜயரத்னவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். මට අද හරි වේදනාවක් දැනුණා මේ භූමියෙන් යනකොට මේ යුග පුරුෂයා இங்கிருந்து செல்லும் போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த யுக புருஷரை நாடு மறந்து விட்டதா என தோன்றுகிறது. வரலாற்றை மறந்த இனத்தினாலோ அமைப்பினாலோ முன்னேற முடியாது. இன்று காலை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் ஆகியோர் இங்கு வருகை தந்து மறைந்த ரஞ்சன் விஜயரத்னவை நினைவு கூறுவார்கள் என நான் நினைத்தேன். அவ்வாறு இடம்பெறாமை தொடர்பில் கட்சியை நேசித்தவன் என்ற ரீதியில் ஆழ்ந்த கவலை அடைகிறேன். இவ்வாறான நிலைமையினாலேயே கடந்த காலத்தில் கட்சியில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. தற்போது தலைவருக்கு வீதியில் செல்ல முடியாது.
நேற்றும் பாணந்துறையில் தலைவர் உரையாற்ற முடியாத வண்ணம் ஆரவாரம் எழுப்பப்பட்டமை நாம் ஊடகங்களில் கண்டுற்றோம். இவ்வாறு செயற்படுவதாலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு இந்த வீதியில் செல்ல முடியாதுள்ளது. கூட்டம் ஒன்றுக்கு செல்ல முடியாத வண்ணம் ஊழலிடுகின்றனர். මේ වගේ වැඩ කරන නිසා තමයි අද එක්සත් ජාතික පක්ෂයේ නායකයාට පාරක් තොටක බැහැලා යන්න බැරි. ඌ කියන තත්ත්වයටපත් වෙලා රැස්වීමකට යන්න